யங்கஸ்ட் பேலண்டார் வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் மெஸ்ஸின்னு சொல்றாங்க. ஆனா மெஸ்ஸி கிடையாது. மெஸ்ஸி 3வது இடத்துல தான் இருக்காப்ல. சின்ன வயசுலயே பேலண்டார் ஜெயிச்சிட்டாப்ல. சுமார் 22 வயசு, 5 மாதங்கள், 7 நாள் இருக்கும்போது 2009ல ஃபர்ஸ்ட்டு பேலண்டார ஜெயிக்கிறாப்ல. 2வது இடத்துல இருக்கிறது மைக்கேல் ஓவன். நம்ம ஆளு மைக்க புடிச்சா மட்டும் தான் மட்ட ரகமா பேசுவாப்ல. ஏன் ஒரு டீம் ஜெயிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அதிக கோல் அடிச்சாங்க அதனால ஜெயிச்சது அப்படின்னு சொல்லுவாப்ல. ஆனா அப்போ 22 வயசு 4 நாள் இருக்கும்போது பேலண்டார் ஜெயிச்சிருக்காப்ல. நம்ம ஆள்லாம் ரண கொடூர ஃபினிஷரு. ஆனா கால நேரங்கள் மாறிருச்சு. பல பேர் நம்ம ஆளையும் மறந்தும் போயிட்டாங்க. முதல் இடத்துல இருக்கிறது ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிடையாது. ரொனால்டோ நசாரியோ. நம்ம ஆளு 21 வயசு வெறும் 3 மாசத்துல பேலண்டார ஜெயிச்சிருக்காப்ல. தலைவனுக்கு இன்ஜூரி மட்டும் பலது ஆகாம இருந்திருந்தா, இந்நேரத்துக்கு என்னென்ன பண்ணியிருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆனா, இத முறியடிக்கிறதுக்கு ஒருத்தன் இந்த ஜெனரேஷன்ல இருக்கான். லமீன் யமால். வெறும் 18 வயசு ஆகும்போதே 2வது இடத்துல முடிக்கிறான். இதே பெர்ஃபார்மன்ஸ மென்மேலும் போட்டுட்டு இருந்தான்னா, இன்னும் 3 வருஷம் டைம் இருக்கு. பையனுக்கு இப்ப தான் 18 வயசு. கண்டிப்பா யங்கஸ்ட் பேலண்டார் வின் பண்ணது லமீன் யமாலா இருக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு.